ஹாய் டீம். மண்டே 9ஆம் தேதி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அனாலிசிஸ் வீடியோ இது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு திங், மார்க்கெட் ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன அப்படின்னா 25,132 பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆகும், 25,058 நம்ம நெகட்டிவ் ஓப்பனிங்காகவும் பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது அப்சல்யூட்டாக அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். அதுவும் புல்ஸுக்கான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரைடே போஸ்ட் மார்க்கெட்டில் பேசிடுறோம் 162ங்கிறது ஒரு முக்கியமான ஹர்டல். பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலும் மார்க்கெட்டை அந்த இடத்துல தடுத்து நிறுத்தி கீழே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு. பட் இங்கே புல்ஸுக்கான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஓப்பன் ஆகும்போது அங்கே 162ன்ற ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆகுறாங்க. அப்படியே அவங்களுக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலுமே, அந்த அட்வான்டேஜ் கிடைச்சுமே அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸுக்கு மேலே மார்க்கெட்டை கொண்டு போக முடியல. எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்லேயே மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி பியர்ஸ் கீழே கொண்டு வராங்க. அப்படி கீழே கொண்டு வந்த மார்க்கெட்டை எக்ஸாக்டாக அவங்க பொசிஷனர்லேயே புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி டே ஃபுல்லாகவே புல்ஸுடைய ஒரே குறிக்கோள் பொசிஷனர்களுக்கு கீழே மார்க்கெட்டை எக்காரணத்தை கொண்டு க்ளோஸ் ஆக விடவே கூடாது அப்படின்ற ஒரே கோல் தான் புல்ஸுக்கு. ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாகவே மார்க்கெட்டை எக்ஸாக்டாக அது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக அவங்க ஒவ்வொரு கேண்டலுமே ரொம்ப கவனமாக புல்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா பொசிஷனர்களுக்கு கீழே விடவே கூடாதுன்றதுல ரொம்ப குறியாக இருந்தாங்க. பொசிஷனர்களுக்கு கீழே மார்க்கெட்டை க்ளோஸ் ஆக அவங்க விடவே இல்லை. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் பொசிஷனல் மேலேயே க்ளோஸ் ஆகுது. அண்ட் ஓவரால் மார்க்கெட் சொல்லணுன்னா ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட் தாங்க, இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா மார்னிங்கே நம்ம பேசியிருந்தோம், மேலே போச்சு அப்படின்னா அது 25,258 தாண்டினா மட்டும் தான் ஒரு நல்ல புல் சைடு ரேலி கிடைக்கும், ட்ரேடு கிடைக்கும். டவுன் சைடு அது பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆச்சும் உடச்சி கீழே வந்தால் மட்டும் தான் நமக்கு செல் சைடு ட்ரேடு கிடைக்கும். அட்லீஸ்ட் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே வரைக்குமாச்சும் மார்க்கெட் ஃபாலோ ஆகும், நமக்கு ஒரு நல்ல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம பேசியிருந்தோம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து இவ்வளோ தான் இன்றைக்கி, இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட்டு. பட் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, மார்க்கெட்டை 162 கீழே க்ளோஸ் ஆக விடலை. ஓப்பனாக அதுக்கு மேலே கிடைச்சாச்சு, க்ளோஸுமே இன்றைக்கி அதுக்கு மேலே தான் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓவரால் ஒரு புல்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல அட்டம்ப்ட்டு. ஆனால் பியர்ஸ் என்ன பண்ணி அவங்களால 162 கீழே கொண்டு போக முடியல, அதுதான் உண்மை. ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் நாளைக்கு இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். எப்படி பார்த்தாலும் அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இந்த க்ளோஸை வச்சு சொல்லணும் அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிறது அது 25,232. நாளைக்கு மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ஓப்பனிங் அது 25,232. நெகட்டிவ் ஓப்பனிங் அது 25,162. பொசிஷனர்லேயே நமக்கு நெகட்டிவ் ஓப்பனிங்காக ஆக்ட் ஆகும். நாளைக்கு பொசிஷனர்லேயே நமக்கு நெகட்டிவ் ஓப்பனிங்காக ஆக்ட் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் ஓப்பனிங் 25,232. நாளைக்கு நமக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிருச்சு அப்படின்னாலே நம்ம புல் மார்க்கெட் இன்னுமே ஸ்டேபிளாக இருக்குது, இன்னுமே நல்ல ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடச்சா நாளைக்கு இப்போ புல் சைடில் ஒரு பிரேக் அவுட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சா மட்டும்தான் மார்க்கெட் நாளைக்கு ஃபாலோ ஆகும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலுமே மார்க்கெட்டில் 25,232 மேலே நமக்கு 25,262 சொல்லக்கூடிய இன்ட்ராடே டிஃபென்ஸை நம்ம தாண்டணும். இந்த இன்ட்ராடே டிஃபென்ஸ் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸுங்க. மார்க்கெட் ஒருவேளை பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலுமே அங்கேருந்து மார்க்கெட்டை தடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 262க்கு மேலே நம்ம ஸ்டேபிள் ஆனோம் அப்படின்னா நம்ம அந்த புல் மார்க்கெட்டோடைய எண்ட் பாயிண்டான 25,378 அச்சீவ் பண்ணிடுவோம். 25,378 நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்ஸும் வேணாம். நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிது அப்படின்னா ஆப்வியஸாக மார்க்கெட்டை புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 24,932 வரைக்குமே மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி புஷ் பண்ணும்போது இன்பிட்வீனில் டவுன் சைடு இன்ட்ராடே டிஃபென்ஸ் என்னென்ன அப்படின்னா இது 25,132 25,058 ஒரு முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. 25,232 பாசிட்டிவ் ஓப்பனிங், 25,162 நெகட்டிவ் ஓப்பனிங். பொசிஷனர்லேயே நெகட்டிவ் ஓப்பனிங்காக ஆக்ட் ஆகுது. பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலுமே நம்ம 262 சொல்லக்கூடிய இன்ட்ராடே டிஃபென்ஸ் தாண்டும் போது நம்ம புல் மார்க்கெட்டோட எண்ட் பாயிண்டான 378 அச்சீவ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலுமே நம்ம 24,932 வரைக்குமே ஃபாலோ ஆகும். பட் அப்படி ஃபாலோ ஆகும்போது இன்ட்ராடே டிஃபென்ஸ் என்ன அப்படின்னா 25,132 25,058, அதாவது நேற்று மார்க்கெட்டில் இருந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங்ஸ் நமக்கு இன்ட்ராடே டிஃபென்ஸாக ஆக்ட் ஆகும். நிஃப்டியோடைய ஓஏ டேட்டாவும் நம்ம ஒரு எட்டு பார்த்துருவோம். ஸோ மார்க்கெட்டு நாளைக்கு என்ன நிலைமையில் இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரிடிக்ஷன் நம்ம இப்போ பார்த்துடலாம். நிஃப்டியோடைய ஓஏ டேட்டா பார்க்கும்போது முதல்ல பியர் சைடு பேசணும் அப்படின்னா இன்றைக்கி 25,162 கீழே மார்க்கெட் அவங்களால புஷ் பண்ண முடியல.
அதுக்கப்புறம் அவங்க வேற வழி இல்லாமல் 25,050 வரைக்குமே அவங்க கால் ஷாட் எல்லாத்தையுமே கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு நமக்கு நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே கிடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். அப்படியே நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே கிடைச்சாலுமே 25,050ங்கிறது 25,058ன்னு சொல்லக்கூடிய செகண்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸை குறிக்குது. மார்க்கெட்டு கீழே வந்தாலுமே செகண்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸ்லேயே தடுத்து நிறுத்தி மார்க்கெட்டை எகெயின் மேலே புஷ் பண்ணிடுவாங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸோ கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை இப்போதைக்கு புல்ஸ் தடுத்து நிறுத்திருக்காங்க. புல்ஸ் கீழே தான் மார்க்கெட் இருக்குது இன்னுமே. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டில் தான் இன்னுமே ஸ்டேபிளாக இருக்கும். அண்டு புல்ஸ் கிட்ட பொசிஷன்ஸ் எந்த இடத்துலேருந்து கம்மியாகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஆல்மோஸ்ட் 25,350லேருந்து அவங்ககிட்ட பொசிஷன்ஸ் இல்லை. 25,350லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சைடில் புட் ஷார்ட்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. இந்த 350ங்கிறது என்ன அப்படின்னா, அது 25,378ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டோட எண்டிங் பாயிண்ட்டை குறிக்குது. ஸோ எக்ஸாக்டாக நாளைக்கு மார்க்கெட்டை வந்து இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் புல் மார்க்கெட்டுக்குள்ளே வச்சிருந்து மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஐடியாவாக இருக்குது. ஸோ ஓவராலாக நீங்கள் வேல்யூஸ்குள்ளே மார்க்கெட்டை வச்சு மூவ் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஃபைன். ஓவரால் சொல்லணும்னா நம்ம பாசிட்டிவ் ஓப்பனிங் நாளைக்கு 232, நெகட்டிவ் ஓப்பனிங் 162. ஸோ இதுக்கு நடுவில் இன்கேஸ் நியூட்ரலாக மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா எகெயின் நாளைக்குமே நம்ம ஒரு நியூட்ரல் ஜோன் மார்க்கெட்டை பார்க்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் நடுவில் மார்க்கெட்டை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலுமே ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸை தாண்டி மார்க்கெட் மேலே போகும்போது நம்ம எண்ட் பாயிண்ட்டை அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ ஓவராலாக மார்க்கெட்டை வேல்யூஸ்குள்ளே வச்சுருந்து மூவ் பண்ணுங்கள். ரொம்ப கவனம். நம்ம ஸ்பாட்டை பற்றி பேசலை, நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பாட்டையும் ஃபியூச்சர்ஸும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஓகேவா?